இந்த வீடியோவில் 1 கிலோ ஹனி கேக்கை பேக்கரி ஸ்டைலில் அது கூட ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட காமிச்சிருக்கேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlog. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் vlogs எல்லாம் கூட இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து அப்படியே இந்த ஹனி கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பேக்கரி டேஸ்ட் வருங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு அகலமாக இருக்கிற கிண்ணத்தை வச்சுக்கணும். இந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு ப்ரீ ஹீட்டை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலை எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 3 எக்ஸை வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் இதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரே வாட்டி போடாமல் ஒரு 3-4 வாட்டி போட்டுக்கின்னு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த சர்க்கரை பிளேஸில் நீங்கள் சர்க்கரை பவுட்ரு பண்ணி போடணுன்னா அதை வந்து ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த எக்கு சுகர் எல்லாமே நல்லா பீட் பண்ணால் தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போது இதெல்லாம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே இந்த மாதிரி ஜல்லடையை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் வந்து பேக்கிங் சோடா போட தேவையில்லைங்க. போடாமல் இருந்தாலும் நல்லா வரும். ஹனி கேக்கு பேக்கிங் சோடா எல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணணுங்க ஒரே டைரெக்ஷனில். இங்கே பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால இங்கே வந்து கொதிக்க வச்ச ஆறுன ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலை வந்து சேர்த்துட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். இப்போது ஒரு கேக் டின்னை எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற 8 இன்ச்சஸ் கேக் டின் எடுத்துகிட்டு அடியில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பேட்டரை வந்து போட்டுருணுங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் போடுங்க, இல்லைனா மைதா உடனே டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுருங்க, ஒன்றும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 வாட்டி டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போயிடும். இப்போது இந்த கேக் டின்னை வந்து ப்ரீ ஹீட்காக நம்ம பேனை வச்சுட்டோம்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லைனா ஒரு கிணத்தை வச்சுட்டு அது மேலே இந்த கேக் டின்னை வச்சிடலாங்க. வச்சுட்டு மூடியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் கரெக்டாக வந்துடுங்க கேக்கு. டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி இருக்குங்க. கேக் வந்து நீங்கள் பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு வாட்டி இந்த மாதிரி டூத்பிக் இல்லைனா ஸ்பூனை குத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் இல்லைனா டூத்பிக் கிளியராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் பேட்டர் வந்து ஏதாவது கொஞ்சம் ஒட்டுனா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறணும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து ஹனி சிரப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் தண்ணியை போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடானா போதும். இப்போ இறக்கிட்டு இதெல்லாம் கூல் ஆகணும். இப்போ இன்னொரு பேனை வச்சுட்டு ஸ்டவ் மேலே இதிலையே ஜாம் இருக்கும்ல, நம்ம ப்ரெட் மேலே சாப்பிடுவோம், போட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் அதை வந்து ஒரு சின்ன சைஸ் டப்பா இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே போட்டேங்க. நான் ஒரு 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கும். இதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு இந்த மாதிரி மெல்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூட நல்லா ஆற விடுங்க. இன்னொரு பவுலுக்கு இது மாற்றிடலாம். இந்த ஜாம் கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. ஹனி கேக் மேலே இந்த மாதிரி ஜாம் போடுவாங்கள்ல, இதை பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜாமை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்துக்கலாங்க. தேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த தண்ணி ஆறின பிறகு தான் நீங்கள் தேனை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே இந்த கேக் கூட நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு நைஃபால் சுற்றி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் இந்த கேக்கை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் போட்டால் இந்த பட்டர் பேப்பரை கூட எடுத்துக்கலாங்க. இந்த பட்டர் பேப்பர் போட்டால் அடியில் வந்து இந்த மாதிரி நல்ல கலராக பேக் ஆகும், டார்க் கலராக ஆகாது. இப்போது இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த கேக் மேலே இந்த ப்ரௌன் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி லேஸாக நைஃபால் எடுத்துடலாங்க. ரொம்ப எடுக்க வேணாம், லைட்டாக எடுத்துக்கலாம். சுற்றி கூட இந்த மாதிரியே இந்த ப்ரௌன் பார்ட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இந்த ஹனி சிரப்பை வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கேக் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஓரங்கள் கூட விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நார்மல் கேக்ஸ் விட கூட இந்த ஹனி கேக்கில் இந்த ஹனி சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி வெட்டாயிட்ட பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் ஜாமை வந்து இந்த கேக் மேலே ஒரே வாட்டி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம க்ரீமை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோமோ அந்த மாதிரியே கேக் மேலே ஈவனாக இந்த மாதிரி
அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றியெல்லாம் அப்ளை பண்ண வேணாங்க, மேலே மாத்திரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து டெசிகேட்டட் கோகோனட். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிளாகவே இருக்கும். அதை வந்து சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கேக்கே அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். மேலே கூட கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு என்கிட்ட விப்பிங் க்ரீம் அவைலபிளாக இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு டாட்ஸ் போட்டு அவ்வளோதாங்க. பேக்கரி ஸ்டைலில் ஹனி கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூட இந்த வாட்டி இந்த மாதிரி ஹனி கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் கேக் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.